இரவு நேரத்துல போகவே கூடாத 3 மரங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இங்கெல்லாம் பேய்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும்னு பலரும் நம்புறாங்க. முதல் இடத்துல இருக்கிறது ஆலமரம். ஆலமரத்தோட விழுதுகள் சாத்தானோட ஊஞ்சல்கள். இரவு நேரத்துல நம்ம அங்க போய் ஊஞ்சலாடுனா அந்த விழுதுகள் கொடூரமான பேயோட கையா மாறி நம்மள உள்ள இழுத்துக்கும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க. 2வது இடத்துல இருக்கிறது அரச மரம். இது ஒரு சாதாரண மரம் இல்ல, கொடூரமான ஆத்மாக்கள் ஒன்னா கூடுற இடம். அங்க இரவு நேரத்துல நீங்க நடந்து போனா அந்த மரத்துல இருந்து உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்க திரும்பி பார்த்தா அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க இரையாயிடுவீங்க. 3வது இடத்துல இருக்கிறது புளிய மரம். துர்மரணம் அடைஞ்ச ஆவிகளோட கூடார். இரவு நேரத்துல நீங்க இந்த பக்கம் போனா அங்க அழுதுகிட்டு இருக்க ஆத்மாக்கள் உங்களை பழிதேக்க மரமரமா நம்ம ஏன் போனோம்? போனாதானே நம்மள பேசி சாப்பிட்டோம். நம்ம மென்னானகராஜ் குல்பி கேகனர் பிரான்ச்ல புதுசா உதயமாயிருக்கு. வாங்க வந்து குல்பி சாப்பிட்டு மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நம்ம சந்தான சார் சொன்ன மாதிரி தான், சுவிட்ச் ஆஃப் பண்ணா தானே பேய் வருது, போட்டா வரல. அப்படியே நம்ம மரத்துக்கிட்ட போனோம். பாய். வண்டி எடுக்கடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.